நீட் தேர்வு விலக்கு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம். அதிமுக பாஜக புறக்கணிப்பு. நீட் விவகாரத்தில் ஆளுநர் அரசியல் செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இந்த சட்ட முன்வடிவை உடனடியாக ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிருக்கணும். ஆனால் அவர் தன்னோட அரசியல் சட்ட கடமை செய்யாமல் அரசியல் செய்ய ஆரம்பித்தார் என்பதை வேதனையோடு பதிவு செய்கிறேன். நீட் விலக்கு விவகாரத்தில் தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தை மீண்டும் நாடுவோம் என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றும். தீர்மானத்தை முன்மொழிந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நமது சட்ட முன்வடிவிற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் தர மறுத்துள்ளதை எதிர்த்து தேவைப்படும் புதிய வழக்கு ஒன்றினை மாண்புமை உச்சநீதிமன்றத்தில் தொடுப்பது உள்ளிட்ட அனைத்து சட்டபூர்வ நடவடிக்கைகளையும் சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து மேற்கொள்வதென ஒருமனதாக தீர்மானிக்கப்படுகின்றது. நீட் விலக்கு பெறப்படும் என்று உறுதியளித்து மாணவர்களை திமுக ஏமாற்றிவிட்டதாக விஜய் அறிக்கை. மக்கள் மன்றத்தில் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம். நியூஸ் 18 தொலைக்காட்சியின் ரைசிங் பாரத் மாநாட்டில் நியூஸ் 18 குழும தலைமை செய்தி ஆசிரியர் ராகுல் ஜோஷியுடனான கலந்துரையாடலில் திட்டவட்டம். हम तो सोचते ही हम बढ़ोतरी करेंगे और करेंगे. अभी भी मैं कहता हूं हम तमिलनाडु जीतेंगे, बिहार भी जीतेंगे और इनका सुपड़ा साफ हो. தமிழக அரசியல் நிலவரம் தொடர்பாக கட்சியினருடன் ஆலோசிக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று சென்னை வருகை. துக்ளக் ஆசிரியர் வீட்டில் நாளை ஆலோசனை. எடப்பாடி பழனிசாமி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்க உள்ளதாகவும் தகவல். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவது உறுதி என்ற தகவல். நாளை புதிய மாநில தலைவர் அறிவிக்கப்படவும் வாய்ப்பு. ஜெயலலிதாவிற்கு எதிராக பேச ஆர்.எம். வீரப்பனை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியது முக்கிய காரணம். 30 ஆண்டுகளுக்கு பிறகு மனம் திறந்த நடிகர் ரஜினிகாந்த். ஏடிஎம்கேல வந்துட்டு ஒரு மினிஸ்டரா இருந்தாரு. புரட்சி தலைவி ஜெயலலிதாவுக்கு அவரை அந்த பதவியிலிருந்தே அவர் தூக்கிட்டாங்க. எப்படி அது நீங்க ஸ்டேல இருந்துட்டு ரஜினி வெடிகுண்டுகளை பத்தி அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் அகேன்ஸ்டா பேசினா எப்படி நீங்க சும்மா இருக்க முடியும் சொல்லி அவங்க தூக்கிட்டாங்க. என்னடா இது என்னாலதான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வருது. மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் உடல் தகனம். வடபழனி ஏவிய மின்மயானத்தில் 72 துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதை அளித்த காவல்துறையினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் வெளுத்து வாங்கிய மழையின் காரணமாக சாலையில் தேங்கிய மழைநீர். நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்கள் மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வங்கக்கடலில் நிலவக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவிழக்கும் என்று வானிலை மையம் கணிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் நடுக்காவிரியில் அடிதடி வழக்கிற்காக சகோதரர் தினேஷை விசாரணைக்கு அழைத்து சென்றதற்கு எதிர்ப்பு. காவல் நிலையம் முன்பாக விஷம் குடித்த 2 சகோதரிகளில் ஒருவர் மரணம். காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடம் தொழிற்பேட்டையில் 5000 பேருக்கு வேலையளிக்கக்கூடிய புதிய ஆலை அமைக்கிறது டிக்சன் நிறுவனம். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் தலைமறைவாக இருந்த செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர். அசோக்குமார் உட்பட 13 பேரும் வரக்கூடிய 20ஆம் தேதிக்குள் ஜாமீன் உத்தரவாத தொகையாக தலா 2 லட்சம் ரூபாய் செலுத்த உத்தரவு. கோவையில் பிரபல மத போதகர் ஜான் ஜெபராஜ் மீது போக்ஸ்கோ வழக்கு பதிவு செய்யப்பட்ட விவகாரம்.
வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருக்க கோவை மாநகர காவல்துறை சார்பில் லுக் அவுட் நோட்டீஸ். தங்கத்தின் விலை ஒரே நாளில் இரண்டாவது முறையாக உயர்வு. ஒரே நாளில் சவரனுக்கு 1480 ரூபாய் அதிகரித்ததால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. அனைத்து உலக நாடுகள் மீதான பதிலுக்கு பதில் வரியை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைத்த ட்ரம்ப். சீனாவுக்கு மட்டும் 125% வரி அதிகரிப்பு. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் குஜராத் அணி அபார வெற்றி. 58 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். நீட் தேர்வு விலக்கு தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம். அதிமுக பாஜக புறக்கணிப்பு. நீட் விவகாரத்தில் ஆளுநர் அரசியல் செய்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இந்த சட்ட முன்வடிவை உடனடியாக ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிருக்கணும். ஆனால் அவர் தன்னோட அரசியல் சட்ட கடமை செய்யாமல் அரசியல் செய்ய ஆரம்பித்தார் என்பதை வேதனையோடு பதிவு செய்கிறேன். நீட் விலக்கு விவகாரத்தில் தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தை மீண்டும் நாடுவோம் என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றும். தீர்மானத்தை முன்மொழிந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நமது சட்ட முன்வடிவிற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் தர மறுத்துள்ளதை எதிர்த்து தேவைப்படும் புதிய வழக்கு ஒன்றினை மாண்புமை உச்சநீதிமன்றத்தில் தொடுப்பது உள்ளிட்ட அனைத்து சட்டபூர்வ நடவடிக்கைகளையும் சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து மேற்கொள்வதென ஒருமனதாக தீர்மானிக்கப்படுகின்றது. நீட் விலக்கு பெறப்படும் என்று உறுதியளித்து மாணவர்களை திமுக ஏமாற்றிவிட்டதாக விஜய் அறிக்கை. மக்கள் மன்றத்தில் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம். நியூஸ் 18 தொலைக்காட்சியின் ரைசிங் பாரத் மாநாட்டில் நியூஸ் 18 குழும தலைமை செய்தி ஆசிரியர் ராகுல் ஜோஷியுடனான கலந்துரையாடலில் திட்டவட்டம். हम तो सोचते ही हम बढ़ोतरी करेंगे और करेंगे. अभी भी मैं कहता हूं हम तमिलनाडु जीतेंगे, बिहार भी जीतेंगे और इनका सुपड़ा साफ हो. தமிழக அரசியல் நிலவரம் தொடர்பாக கட்சியினருடன் ஆலோசிக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று சென்னை வருகை. துக்ளக் ஆசிரியர் வீட்டில் நாளை ஆலோசனை. எடப்பாடி பழனிசாமி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்க உள்ளதாகவும் தகவல். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவது உறுதி என்று தகவல். நாளை புதிய மாநில தலைவர் அறிவிக்கப்படவும் வாய்ப்பு. ஜெயலலிதாவிற்கு எதிராக பேச ஆர்.எம். வீரப்பனை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியது முக்கிய காரணம். 30 ஆண்டுகளுக்கு பிறகு மனம் திறந்த நடிகர் ரஜினிகாந்த். ஏடிஎம்கேல வந்துட்டு ஒரு மினிஸ்டரா இருந்தாரு. புரட்சி தலைவி ஜெயலலிதா அவரை அந்த பதவியிலிருந்தே அவர் தூக்கிட்டாங்க. எப்படி அது நீங்க ஸ்டேல இருந்துட்டு ரஜினி வெடிகுண்டுகளை பத்தி அந்த மாதிரி கவர்மெண்ட் அகேன்ஸ்டா பேசினா எப்படி நீங்க சும்மா இருக்க முடியும் சொல்லி அவங்க தூக்கிட்டாங்க. என்னடா இது என்னாலதான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வருது. மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் உடல் தகனம். வடபழனி ஏவிய மின்மயானத்தில் 72 துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதை அளித்த காவல்துறையினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் வெளுத்து வாங்கிய மழையின் காரணமாக சாலையில் தேங்கிய மழைநீர். நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்கள் மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வங்கக்கடலில் நிலவக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவிழக்கும் என்று வானிலை மையம் கணிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் நடுக்காவிரியில் அடிதடி வழக்கிற்காக சகோதரர் தினேஷை விசாரணைக்கு அழைத்து சென்றதற்கு எதிர்ப்பு.
காவல் நிலையம் முன்பாக விஷம் குடித்த 2 சகோதரிகளில் ஒருவர் மரணம். காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடம் தொழிற்பேட்டையில் 5000 பேருக்கு வேலையளிக்கக்கூடிய புதிய ஆலை அமைக்கிறது டிக்சன் நிறுவனம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் தலைமறைவாக இருந்த செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர். அசோக்குமார் உட்பட 13 பேரும் வரக்கூடிய 20ஆம் தேதிக்குள் ஜாமீன் உத்தரவாத தொகையாக தலா 2 லட்சம் ரூபாய் செலுத்த உத்தரவு. கோவையில் பிரபல மத போதகர் ஜான் ஜெபராஜ் மீது போக்ஸ்கோ வழக்கு பதிவு செய்யப்பட்ட விவகாரம். வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருக்க கோவை மாநகர காவல்துறை சார்பில் லுக் அவுட் நோட்டீஸ். தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2வது முறையாக உயர்வு. ஒரே நாளில் சவரனுக்கு 1480 ரூபாய் அதிகரித்ததால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. அனைத்து உலக நாடுகள் மீதான பதிலுக்கு பதில் வரியை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைத்த ட்ரம்ப். சீனாவுக்கு மட்டும் 125% வரி அதிகரிப்பு. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான IPL போட்டியில் குஜராத் அணி அபார வெற்றி. 58 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல்.